ஏஐ வீடியோவை எந்த ஒரு ப்ராம்ப்டிங்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்மளால் செஞ்சுக்க முடியும். அதுக்கான அற்புதமான ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரே கிளிக்கில் எல்லா வேலையும் வந்து ஏஐ வந்து செஞ்சிடுது. அது மாதிரி ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதனால நம்மளுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிங்கன்னா கீழே ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது மாதிரி ஏஐ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்டோரி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்டோரியை தூக்கின்னு போயிட்டு நம்ம அந்த ஏஐயில் போட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ChatGPT வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ChatGPT ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மாரல் ஸ்டோரி, ஷார்ட் மாரல் ஸ்டோரி ஃபார் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இல்லாட்டா ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இங்கே விவசாயியின் கதையின் 100 வேர்ட்ஸ் இல்லாட்டா 200 வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது பைபிள் ஸ்டோரிஸு இல்லாட்டா வந்து ராமாயண ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு 100 வேர்டு இல்லாட்டா 200 வேர்டில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு இது மாதிரி வந்து ஸ்கிரிப்டை வந்து எடுத்துக்கிறதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிச்சு இல்லாட்டா உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டோரி தெரியுதுன்னா கூட அதை கூட எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அந்த இதில் போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லேசி ஆன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசரம். இப்போ ரெண்டாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒரு ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டாவது ஸ்டோரி மேலே என்ன பண்ணுறேன், லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டோரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது காப்பி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி கிளிப் போர்டுன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டோரியை காப்பி பண்ணிட்டோமா, ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டோரி கொடுன்னு சொன்னால் அது ChatGPT வந்து கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுள் குரோமுக்கு போயிடும். கூகுள் குரோமில் போயிட்டு இந்த இடத்துல மேஜிக் லைட் ஏஐன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது வந்து கிடைக்கும். இது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு 300 கிரெடிட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண, இந்த மேஜிக் லைட்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேஜுக்கு போகுது. இங்கே வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். இங்கே ஸ்டார்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து லாகின் கேட்கும். ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டோரி கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா. அதனால் இந்த இடத்துல ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஏஐ வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இங்கே ஸ்மார்ட் ஸ்கிரிப்ட்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது, பேசிக் ஸ்கிரிப்ட்னு காமிக்குது. நம்ம பேசிக் ஸ்கிரிப்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை, அப்படியே சும்மா பேஸ்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த பேசிக் ஸ்கிரிப்ட் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, டிலீட் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணால் ஸ்கிரிப்ட் வந்து டிலீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மள்த வந்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்முடைய ஸ்டோரி வந்து இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. பேஸ்ட் ஆகிட்டதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா லேண்ட்ஸ்கேப்னு காமிக்குது, அதுக்கப்புறம் போர்ட்ரேட்னு காமிக்குது. நம்ம வந்து ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வந்து போட போகிறோம். அதனால என்ன பண்ணுறேன், இங்கே போர்ட்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். போர்ட்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே லாங்குவேஜ் காமிக்குது. ஆனால் இதில் நம்ம வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து இல்லை, இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, அதுக்கப்புறம் வேறு லாங்குவேஜ் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இங்கிலீஷை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தமிழ் வேணும், தமிழில் கொடுத்துட்டு மேனுவலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியிருக்கும். இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் ஓவர் வந்து வருது. அது எப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். இப்போ வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் இங்கே ஸ்டைல்னு சொல்லிட்டு காமிக்குது. உங்கள் ஸ்டைல் மேலே எப்படி கிளிக் பண்ணுறோம், இங்கே வந்து நிறைய ஸ்டைல் காமிக்குது பார்த்தீங்களா. ஏதாவது ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஆனால் வந்து நான் இங்கே அனிமல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அனிமல்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்களா. ஸ்க்ரோல் பண்ணி இங்கே நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்க பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து நம்ம ஸ்டோரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ உங்களுக்கு அந்த அனிமல் ஸ்டோரி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அனிமல் கிரியேட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி ஒரு வீடியோ என்பதால் நம்ம பேக் வந்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், திருப்பி இந்த இடத்துல பாருங்களா, இந்த இடத்துல கீழே ஆல்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் இப்போ 3D மாதிரி பண்ண போகிறீங்களா, இபிக் மாதிரி பண்ண போகிறீங்களான்னு காமிக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம், 3Dன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே போர்ட்ரேட்டு, லாங்குவேஜ் இங்கிலீஷு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு முறை ஸ்டோரியை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஸ்டோரியில் எங்கேயுமே அனிமல் இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து பென்சில் ஏதோ திருடிட்டார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸ்டோரி. நம்ம இது ஒரு முறை லாஸ்ட்டாக படித்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 15 கிரெடிட்ஸ் கட் ஆகுது. இதுக்கு 15 கிரெடிட்ஸ் வந்து கட் ஆகும் ஒரு ஸ்டோரிக்கு. நம்ம இங்கே 15 சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இப்போ ஸ்டோரி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம், வாய்ஸ் ஓவர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஸ்டைலு எல்லாமே வந்து இதில் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு காஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரக்டர் ஆட் பண்ணணும். கேரக்டர் ஆட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளே மேனுவல் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டா வந்து இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா. இப்போ நம்ம இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். எரர் கேரக்டர்னு சொல்லிட்டு வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் எது மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுன்னு சொல்லிட்டு காமிக்குது. சைல்டு எது மாதிரி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் ஒரு சைல்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீச்சர்னு காமிக்குது. டீச்சரை நம்ம கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய டீச்சர்ஸ் வந்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டீச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நிறையா இருக்குது பாருங்கள், நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு டீச்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ன கேரக்டர் இருந்துச்சோ அந்த கேரக்டரை வந்து இதுவே நம்மளுக்கு தனியாக பிரித்து கொடுத்துச்சு பாருங்கள்.
அது மாதிரி தான் நீங்கள் அனிமல் ஸ்டோரி கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அனிமல்ஸ்லாம் இது மாதிரி பிரித்து கொடுக்கும். இப்போ அது மாதிரி கேரக்டர் அதுவே வந்து நம்மளுக்கு தேடி கொடுத்துருது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கேரக்டர் 3 செலக்ட் பண்ணிக்கின்னு இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவிங் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது, ஸ்டோரி போர்டுக்கு போகுது. ஸ்டோரி போர்டில் போயிட்டு அது வந்து ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணுங்க. கீழே பாருங்களா, அந்த 3 சீக்வன்ஸை வந்து கிரியேட் பண்ணுது. அப்படி 1 by 1 கிரியேட் பண்ணிட்டு அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி போர்டு வந்து இது மாதிரி ரெடி ஆகிடும். ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்களா, இது மாதிரி ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இங்கே பாருங்க ஸ்பீக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஸ்பீக்கில் போயிட்டு வாய்ஸ் ஓவர் இல்லாட்டா வந்து நம்ம இங்கே ஸ்பீடு அதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே அனிமேஷன் சொல்லிட்டு இருக்குது பாருங்க. இந்த அனிமேஷனில் வந்து லிப்சிங்க், அது பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி லிப்சிங்க் ஆகணும்னா அதுக்கப்புறம் அனிமேட் ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஏலு இருக்குது, அதுக்கப்புறம் ரன்வே எம்எல் இருக்குது. இது மாதிரி இங்கே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இது மாதிரி அனிமேஷன் கொடுத்துக்க முடியும். ஆனால் வந்து இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், நம்ம வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம். இது மாதிரி ஃப்ரீயாக பண்ணும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முதல் முறை ரெண்டர் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும். 2வது முறை 3வது முறை அந்த ரெண்டர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கியூன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் ஆகும். அது வந்து வேணும்னே தான் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல, போக ஃபிக்ஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அனிமேட்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த அனிமேட் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா திருப்பி அது வந்து பர்ச்சேஸ் கேட்கும். நம்ம வந்து அனிமேட் ஆல் கொடுத்து தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே வந்து பாருங்களா நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்க பாருங்க. இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா அப்படியே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது கன்வெர்ட் ஆகிடும். இப்போ ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டெக்ஸ்ட் எதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் டெக்ஸ்ட்டுக்கு இது பாருங்கள். இந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டெக்ஸ்ட் வேணால் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே டெக்ஸ்ட் ஸ்டைலுக்கு இது பாருங்கள். உதாரணத்துக்கு காமிச்சிடறேன் ஒரு நிமிஷம். இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து நீங்கள் இது மாதிரி மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், அது பேச பேச வாய்ஸ் ஓவர் வர வர இங்கே வந்து டெக்ஸ்ட்டு அந்த கேப்ஷன்ஸ் வந்து மாறினே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கேப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கேப்ஷன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து கொடுத்துட்டு நம்ம ஜென்ரேட்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ ஷார்ட்ஸில் வீடியோ போட போகிறோம்ல, அதனால 9:16 சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்தோடனே இது ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸ் ஜென்ரேட்டிங்கு. இது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ டவுன்லோட் பண்ணி அது எப்படி அவுட்புட் வந்துக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நானும் வந்து பார்க்கல, இப்போ உங்கள் கூட தான் சேர்ந்து பார்க்க போகிறேன், பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஆண்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஆண்ட்ஸ் ஸ்டோரி வந்து சூப்பராக க்யூட்டாக வந்துருந்துச்சு. அது ஒரு முறை வேணா நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கேலரிக்கு போயிட்டு நான் இங்கே ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். The lazy ant. An ant spent all summer playing while others worked. Winter came, and he had no food or shelter. He asked the hard-working ants for help. They helped, but reminded him of his choices. Moral: work today to enjoy tomorrow. இது மாதிரி அற்புதமாக வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் ஆகும். இது மாதிரி சேனல்ஸ் வந்து ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது. சைடில் தெரியுது பார்த்தீங்களா. இது மாதிரி 1 by 1 சேனல்ஸ் நீங்கள் கூட அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வீடியோ போடுறாங்கன்னு. அது ஆல்ரெடி மானிட்டேஷன் எனேபிள் ஆகிருக்குது. அதில் அதை பார்த்துட்டு அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். நீங்கள் ஒரு முறை வேணால் அந்த சேனல்லாம் போய் பார்க்குறதுனா பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வரலாம். இந்த மெயின் மேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி இப்போ கிரியேட்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, கிரியேட் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடும் கேலரிக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா The honest pencil. A student lost her favorite pencil at school. Instead of keeping it, a classmate returned it. The teacher praised his honesty in front of all. Others began doing the same with lost things. Moral: honesty builds trust and respect. பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் க்ளீனாக. இதெல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணணும்னா ப்ராம்ப்ட் போட்டு ஒரு இமேஜ் சேம் கன்சிஸ்டன்ட் இமேஜ் வர மாதிரி பண்ணணும். அந்த ப்ராம்ப்ட்டை நம்ம எடுத்து அதில் போட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் இமேஜ், அதுக்கப்புறம் வீடியோன்னு சொல்லிட்டு 1 by 1 மாற்ற வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் வந்து இவங்க தெளிவாக க்ளீனாக கொடுக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு இப்போ ஏஐ வந்து. நீங்கள் இது மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரிலாம் அடிக்கடி ஏதாவது டூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் வந்து ஏஐ டூல்ஸ் இல்லாட்டா வந்து ஏஐன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வேணால் கிளிக் பண்ணி ஏஐ வீடியோ கற்றுக்கணுன்னா கற்றுக்குங்க. நன்றி.